வெல்கம் டு ஐடிஐ மார்க் டெஸ்ட் ஆல்டர்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் சப்ஜெக்டில் ஐடி ஸ்கில் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்குறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் ஐடி ஸ்கில் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஐடிஐ மார்க் டெஸ்ட் ஆல்ட்ரேட்ஸ். நம்மளுடைய வெப்சைட் பேர் www.iti.marktestaltrades.com. சரிங்களா? இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டுக்கு தேவையான லிங்க்லாம் இருக்கும். சரிங்களா? மார்க் டெஸ்ட்டு சப்ஜெக்ட் அவங்கவுங்க ட்ரேட் சப்ஜெக்ட் இருக்குது, மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் மற்றும் எல்லா சப்ஜெக்ட்டுமே அதில் மார்க் டெஸ்ட் லிங்க் இருக்கும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐடி ஸ்கில் ரிவிஷன் டெஸ்ட்டில் 1ல் பார்க்குறோம். கம்ப்யூட்டர் டாபிக். ஐடி ஸ்கில்னால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்கில்ஸ்னு அர்த்தம். அதில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் ஓரியன்டட். சரிங்களா? கம்ப்யூட்டர் கண்டெய்ன்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின், கம்ப்யூட்டர் கண்டெய்ன்ஸ். கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர்னா என்ன? ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். தான் ஆன்சர். கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதில் ஹார்ட்வேர் ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஹார்ட்வேர். நம்ம ஃபிசிக்கலாக பார்க்க முடியாதது எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர். சரிங்களா? நம்ம சிஸ்டத்தில் நம்மளுடைய தேவையான அப்ளிகேஷன் இப்போ டைப் பண்ணணும், அப்படி இல்லாட்டினா அது மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் பவர் பாயிண்ட் போடணும், இது மாதிரியோ இல்லை வீடியோ எடுக்கணும், வீடியோ மற்றபடி இல்லை ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ஸ். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு கம்ப்யூட்டரில் என்ன நல்லா இருக்குன்னா ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் 2மே இருக்கும். செகண்ட் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு கேட்குறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் கம்ப்யூட்டர் ஆன் ஆகி நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுன்னு கேட்குறாங்க. தான் ஆன்சர். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். சரிங்களா? நம்ம கம்ப்யூட்டர் ஆன் ஆகும்போதே பார்த்துருப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ன்னு அப்படின்னு ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் அக்சஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ஸ். சரிங்களா? இது வந்து எம்எஸ் ஆஃபீஸுன்ற சாஃப்ட்வேரில் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? வேர்டுனா நம்ம ஒரு ப்ளைன் பேப்பரில் டைப் பண்ணுறது, எக்ஸல்னால் ஒரு நம்ம ஃபார்முலாலாம் போட்டு நம்ம டைப் பண்ணுற மாதிரி, இதில் ஒரு டேட்டாலாம் விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் அது மாதிரி பண்ணுறது. சரிங்களா? அப்போ தான் ஆன்சர். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். சரிங்களா? வேறு ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா யூனிக்ஸு, லினக்ஸு இது மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், which one of the command is used to close all the windows in operating system. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம் நம்ம, எல்லா கமாண்டுமே ஆஃப் பண்ணக்கூடியது எது? இப்போ கம்ப்யூட்டர் நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணக்கூடியது எதுனா ஷட்டவுன் என்ற ஆப்ஷன் மட்டும்தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டோட்டலாகவே உங்களுக்கு சிஸ்டத்தில் டெலீட் ஃபைல் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பின்னு. சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது குப்பைலாம் நம்ம எங்கே போடுவோம்? ஒரு டஸ்ட்பினில் போடுவோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஃபைல் இதெல்லாம் தேவையில்லாத ஃபைல்லாம் பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பின்னில் போய் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறது இது வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும், இந்த விஷயமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஷிஃப்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ரீசைக்கிள் பின்னில் கூட ஸ்டோர் ஆகாது, டேரெக்டாக டெலிட் ஆகிடும். இல்லை நமக்கு சப்போஸ் ஃப்யூச்சரில் எதாவது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டவுட்டாக இருக்குது, அதனால் அந்த ஃபைல் தேவையில்லை, மெமரி பேஸ் பத்தலை, அதனால் டெலணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெலிட் கொடுத்தாலே போதும், ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். வேணும்னும் போது நம்ம செலக்ட் பண்ணி உள்ளே எடுத்துக்கலாம். சரிங்களா? ரீசைக்கிள் பின்னுடைய மெயின் இது என்னென்னா நமக்கு வேணும்னும் போது கூட திரும்ப போய்ட்டு ரீஸ்டோர் கொடுத்திங்கன்னா அந்த ஃபைல் எங்கே டெலிட் ஆச்சோ திரும்ப அங்கே வந்துடும், ஒரிஜினலாகவே வந்துடும். சரிங்களா? அப்போ டெலிட்டட் ஃபைல் மேக்ஸிமம் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா ரீசைக்கிள் பின் தான் நமக்கு ஆப்ஷன். சரிங்களா? சி தான் ஆன்சர். WW மீன்ஸ் நம்ம நெட்டில் தேடுறோம்னா WW போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணி தேடுவோம். சரிங்களா? WWன்றது வேர்ல்டு வைடு வெப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? தான் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ மவுஸ் யூசேஜ். அதாவது மவுஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த விஷயத்தை செய்யலை, அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறேன். மூவ் ஏ கர்சரை மூவ் பண்ணணும்னா மவுஸ் வச்சு தான் நமக்கு மூவ் பண்ணுவோம். சரி,
அது இல்லாமல் ட்ராப் டவுன் சரிங்களா, மேலேருந்து இழுக்கிறது, ஏதோ தள்ளுறது, அது மாதிரி விஷயம் பண்ணுறதுனாலும் மவுஸ் வச்சு தான் பண்ண முடியும். செலக்டிங்ன்றதும் மவுஸ் வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். மவுஸ் வச்சு கிளிக் பண்ணும்போது ரைட் கிளிக்கோ லெஃப்ட் கிளிக்கோ பண்ணும்போது செலக்டிங் பண்ண முடியும். அப்போ நம்ம எது பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, போல்டாக இருக்குது பாருங்கள், பிளாக் கலர் டார்க்காக இருக்குல்ல, என்டரிங் த டேட்டா. மவுஸை வச்சு நம்ம எந்த டேட்டாவும் என்டர்லாம் பண்ண முடியும். கீபோர்டு தான் டேட்டா என்டர் பண்ணது யூஸ் ஆகும். அப்போ நமக்கு இது கிடையாது சரிங்களா. அப்போ பி ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா கொஷின்லாம் நாட்டு வந்திருக்கு. அப்போ எது கிடையாதுன்னு கேட்குறாங்க. அப்போ பி தான் கிடையாது சரிங்களா, மவுஸால் பண்ண முடியாது அப்படின்றோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் ஓஎஸ், அதாவது இதில் எது வந்து ஓஎஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்தோம். ஓஎஸ்ன்றது என்னது, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 இல்லை விண்டோஸ் 10 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஜாவா, HTML இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் சரிங்களா, இது வந்து ஓஎஸ் கிடையாது. அப்போ ஆப்ஷன் எதுனா விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, 10 தான் அவங்க ஓஎஸ் சரிங்களா. ஏ தான் ஆன்சர். ஏ மவுஸ் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் டிவைஸ். மவுஸ்ன்றது எந்த கைண்ட் ஆஃப் டிவைஸ், அவுட்புட் டிவைஸா இன்புட் டிவைஸா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மவுஸை வச்சு கம்ப்யூட்டரில் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் சரிங்களா. அப்போ இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஃபீட் பண்ணுறோம், கொடுக்குறோம். அப்போனா அது வந்து இன்புட் டிவைஸ். கம்ப்யூட்டர் வந்து நமக்கு கொடுக்குதுன்னா அது அவுட்புட் டிவைஸ். நீங்கள் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறீங்கன்னா அது இன்புட் டிவைஸு, இன்புட் சரிங்களா. கம்ப்யூட்டர் நமக்கு கொடுக்குது, இப்போ சப்போஸ் பிரிண்ட் ஆகுது ஒரு பிரிண்டிங் பேப்பரு, இல்லை மானிட்டர் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுது நமக்கு, அதெல்லாம் அவுட்புட் சரிங்களா. ஆனால் நம்ம கொடுக்குற டேட்டா மவுஸும் சரி கீபோர்டும் சரி இதெல்லாம் லைட் பென் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்புறம் ஸ்கேனரு அதுவும் இன்புட் டிவைஸ் சரிங்களா. அப்போ அவுட்புட் டிவைஸ் எதுன்னு கேட்குறேன். நம்ம கொடுத்துருக்குற இன்புட் டிவைஸ் பார்த்திங்கன்னா மவுஸ் வந்து இன்புட் டிவைஸில் சேரும் சரிங்களா. ஏதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. 9th கொஸ்டின், வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஆஃப் போல்டு இன் எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டில் நீங்கள் ஒரு வேர்டு டைப் பண்ணியிருக்கீங்க, அந்த வேர்டு போல்டாக காட்டணும், நல்லா டார்க்காக காட்டணும். இப்போ நம்ம கொஷினில் கூட பாருங்கள், மற்ற 4 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனு லைட்டாக இருக்குது, ஆனால் ஒரு ஆப்ஷன் மட்டும் பி ஆப்ஷன் மட்டும் போல்டாக இருக்கா. இதை நாங்கள் என்ன ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணுறோன்னா Ctrl+B அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு, இல்லை கம்ப்யூட்டர்லேயே மேலே டைட்டில் பார்க்கிட்டே இருக்கும் டூல், அதில் வச்சு கூட நீங்கள் பின்னு இருக்கும், அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+P அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லெட்டர் எந்த லெட்டர் செலக்ட் பண்ணிங்களோ அந்த லெட்டர் மட்டும் போல்டாக மாறிடும் சரிங்களா. அப்போ பி தான் ஆப்ஷன். அப்போ ஏ அப்படி என்ன, Ctrl+Aனா என்ன, அப்போ செலக்டிங் ஆல். இப்போ ஒரு 10 ஃபைல் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா போய் செலக்ட் பண்ணதுக்கு பதில் அட்டன் டைமில் Ctrl+Aன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ Ctrl+Vனா என்ன, Ctrl+Vனா பேஸ்ட் பண்ணுறது. ஏதோ ஒரு காப்பி பண்ணியிருக்கீங்க இல்லை கட் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு இடத்துல, உங்களுக்கு தேவையான இடத்துல, அது என்னன்னா Ctrl+Vன்னு சொல்லுவோம் சரிங்களா. இதுவே Ctrl+Cனா ஒரு விஷயத்தை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல கொடுக்கணும், இல்லை ஒரு பென்ட்ரைவில் ஏதோ ஃபோட்டோஸோ ஏதோ வீடியோஸ் வச்சுருக்கீங்க, அது இன்னொரு பென்ட்ரைவில் அனுப்பணும். அப்போ காப்பி பண்ணுறது சரிங்களா. காப்பி பண்ணுறது நம்ம சிஸ்டத்துலேருந்து பென்ட்ரைவில் எதுவுமே காப்பி பண்ணி வைப்போம். அப்போ 2 இடத்துலையுமே இருக்கும் சரிங்களா. அதுதான் அப்போ அது காப்பி Ctrl+Cன்றது. அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து போல்டுக்குன்னு எது கேட்டாங்கன்னா Ctrl+B அப்படின்னு சொல்லுவோம். இதுவே போல்டு இல்லை வேறு பார்த்திங்கன்னா அண்டர்லைன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன் பக்கத்துலேயே இருக்கும், அது கம்ப்யூட்டரில் அண்டர்லைன் வேணும்னா Ctrl+U கொடுத்திங்கன்னா அண்டர்லைன், நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அது கீழே அண்டர்லைன் வரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேர்டு வந்து சாஞ்ச மாதிரி இருக்கணும், கிராஸ் லெட்டர் மாதிரி இருக்கணும், அது பார்த்திங்கன்னா Ctrl+I கொடுத்திங்கன்னா இட்டாலிக் அப்படின்ற மோடுக்கு அது சேஞ்ச் ஆகும் சரிங்களா. அந்த மாதிரி அப்போ Ctrl+I இட்டாலிக் போகும், கண்ட்ரோல் வந்து யூனா அண்டர்லைன் வரும், Ctrl+Bனா போல்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ். கொடுத்துருக்கிறத 4ல் எது அவுட்புட் டிவைஸ்ன்னு கேட்குறாங்க. பிரிண்டர் மட்டும்தான் அவுட்புட் டிவைஸ். நம்ம கொஷினில் கூட படித்தோம். மவுஸ்ன்றது என்ன டிவைஸ்ன்னு கேட்டாங்க, அது இன்புட் டிவைஸ். கீபோர்டு என்னன்னு சொன்னாங்க, அதுவும் இன்புட் டிவைஸ். ஸ்கேனரு அதுவும் இன்புட் டிவைஸ். அப்போ அவுட்புட் டிவைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் மட்டும்தான் அவுட்புட் டிவைஸ் சரிங்களா. சரிங்களா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ பர்மனன்ட் மெமரி இன் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பர்மனன்ட் மெமரி எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. நம்ம இப்போ உங்கள் மொபைலில் கூட பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலண்டரு, கூகுள் சரிங்களா, அந்த கூகுள் அந்த சம்மந்தமான விஷயங்கள், அப்புறம் நம்ம கேமரா, நிறையா விஷயங்கள் பார்த்தோன்னா இப்போ ஆல்ரெடி அவங்களாவே அந்த கம்பெனிலே நமக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும் சரிங்களா. ஒரு பிளேயரு ஏதாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே நமக்கு மொபைல்லே கொடுத்துருப்பாங்க. நமக்கு அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லை வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். பர்மனெண்ட்டாக கொடுத்துருக்கு பாருங்கள், அதை நீங்கள் டெலிட்டே பண்ண முடியாது சப்போஸ். அதுதான் அப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்க, ரோம் மெமரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு விஷயத்தை ரோம் மெமரியில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா
நீங்கள் யூஸ் தான் பண்ண முடியுமா. ஸோ அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ண முடியாது. அது வந்து பர்மனெண்ட் மெமரி. அப்போ அந்த விஷயத்தை நம்ம பண்ணுறாங்க. அப்போ ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே எதில் போய் ஸ்டோர் ஆகும்னா ரோம் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். ஆர்ஓஎம் அப்படின்னா என்ன, ரீட் ஒன்லி மெமரி. ரீட் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். சரிங்களா. அப்போ ஆர்ஓஎம்னா ரீட் ஒன்லி மெமரி. ஆர்ஏஎம் அப்படின்னா என்ன, ரேண்டம் அக்சஸ் மெமரி. அது வந்து டெம்பரரி மெமரி. சரிங்களா. நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா. பஃபரும் அதே மாதிரி தான், அது ஷார்ட் டைம் மெமரி அது சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் பர்மனெண்ட் மெமரி கேட்டாங்கன்னா ரோம். சரிங்களா. இப்போ ரேமில் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் செல்லில் வந்து டவுன்லோட் ஆட் பண்ணி வைக்கிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஷேரிட்டு தேவைப்படுது, இல்லை மற்ற ஆப் ஏதாவது தேவைப்படுது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து எதில் ஸ்டோர் ஆகும்னா ரேம் ஆர்ஏஎம்மில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் அதை நீங்கள் வேணும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேமில் தான் ஸ்டோர் ஆகும், ஆர்ஏஎம்மில். சரிங்களா. அது நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா டெலிட் பண்ணிடலாம். ஆனால் ரோம் மெமரியில் அந்த கம்பெனிக்காரங்களே நமக்கு ஃபீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் டெலிட்லாம் பண்ண முடியாது. சரிங்களா. அப்போ பி த ஆன்சர். பர்மனெண்ட் மெமரின்னு கேட்டாங்கன்னா பி த ஆன்சர். சரிங்களா. அதுக்கப்புறம் 12th கொஷின், எ ஃபைல் கேன் பி கிரியேட்டட் யூஸிங் டேஷ் கமாண்ட். ஒரு புதுசாக ஒரு ஃபைல் இல்லை ஒரு ஃபோல்டர் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற நியூ. சரிங்களா. நியூ ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா நியூவாகவே ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும், நியூ ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா. அதுக்கு நியூ தான் ஆன்சர். அப்போ சி தான் ஆன்சர். சரிங்களா. ஆல் டெலிட்டட் ஃபைல் கோ டு, நீங்கள் டெலிட் பண்ணுற, அதாவது இந்த கொஷின் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஆல் டெலிட்டட் ஃபைல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப்பு, மைஃபை, டாக்குமெண்ட் இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும் பார்த்தா ரீசைக்கிள் பின்னில் தான் போகும். சரிங்களா. டெலிட் பண்ணுறது எல்லாமே ரீசைக்கிள் பின்னுக்கு தான் போகும். ஷிஃப்ட்டு டெலிட் பண்ண ஃபைல் எங்கே போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். சரிங்களா. நீங்கள் தேவையே இல்லை, ரீசைக்கிள் பின்னுக்கே போக வேணான்னா நீங்கள் ஷிஃப்ட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா, ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டே டெலிட் கொடுத்தீங்கன்னா அது பர்மனெண்ட்டாகவே உங்களுக்கு ரீசைக்கிள் பின்னுக்கே போகாமல் டேரெக்டாக டெலிட் ஆகிடும். நம்ம ரீசைக்கிள் பின்னில் வைக்கிறது நமக்கு யூஸ் தான். சப்போஸ் ஏதாவது ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்போ ஆல் டெலிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைக்கிள் பின்னில் போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா. சி ஆன்சர். த ஷார்ட்கட் கீ ஆஃப் லெஃப்ட் அலைன்மெண்ட், அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு வேர்டில் போயிட்டு டைப் பண்ணுறீங்க. உங்களுக்கு டைப் பண்ண வேர்டு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிருக்கீங்க, ஒரு ரெஸ்யூமேவே டைப் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன். அது எல்லாமே லெஃப்ட் சைடில் வேணும், இல்லை சென்டராக வேணும், இல்லை ரைட் சைடில் வேணும், அப்படி நம்ம அலைன் பண்ணி வைப்போம். சரிங்களா. அப்போ அந்த அலைன் பண்ணுறது லெஃப்ட் அலைன்மெண்ட், லெஃப்ட் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் கூட லெஃப்ட் சைடில் நம்ம அலைன் பண்ணி வச்சுருப்போம் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம லெஃப்ட் சைடு அலைன் பண்ணால் கண்ட்ரோல் எல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அலைன் ஆகும். இல்லை ரைட் சைடில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து அலைன் ஆகும். இல்லை சென்டராக வேணும், இந்த லெட்டர் மிடில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, மிடில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் எங்கே ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா அது சென்டராக வந்து நிற்கும். நீங்கள் வைக்கிற லெட்டர் வந்து சென்டரில் வந்து நிற்கும். சரிங்களா. அப்போ கண்ட்ரோல் வின்றது பேஸ்ட். சரிங்களா. நீங்கள் ஏதோ ஒன்று காப்பி பண்ணியிருக்கீங்க இல்லை கட் பண்ணியிருக்கீங்க, அதை பேஸ்ட் பண்ணோன்னா கண்ட்ரோல் வி. இல்லை கண்ட்ரோல் எக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது. ஒரு இடத்துல தேவையில்லை, அந்த ஃபைல் வந்து வேறு ஒரு இடத்துக்கு வேணும், இந்த இடத்துல வேணாம் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் அங்கே இருக்காது. நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் கண்ட்ரோல் வி கொடுத்து இருக்கீங்களோ அந்த இடத்துல போய் அது வந்துடும். சரிங்களா. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தது. இது கண்ட்ரோல் டின்றது டெலிட் சம்மந்தமான விஷயங்கள். சரிங்களா. அப்போ கண்ட்ரோல் எல்ன்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டை குறிக்கும். கண்ட்ரோல் ஆர்னா ரைட் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் ஈனா சென்டர் அலைன்மெண்ட். சரிங்களா. நம்ம இந்த ஒரு கொஷின்லேயே வந்து நிறையா கொஷினுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. 15th கொஷின், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏஎல்யூ. ஏஎல்யூடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட் தான் ஏஎல்யூடைய ஃபுல் ஃபார்ம். ஏஎல்யூடைய ஃபுல் ஃபார்ம் அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட். சரிங்களா. அப்போ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி கால்குலேஷன் நிறையா யூஸ் பண்ணுறோம். அப்போ அது மாதிரி ஆப்ஷனில் நம்ம எது செஞ்சு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்யூ யூனிட் தான் நமக்கு செஞ்சு கொடுக்கும். நல்லா பாருங்கள், அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட். சரிங்களா. ஏ தான் ஆன்சர். ஹூ இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருடைய ஃபாதர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா சார்லஸ் பாப்பேஜ். சரிங்களா. சார்லஸ் பாப்பேஜ் தான் நம்ம கம்ப்யூட்டருடைய ஃபாதர் சொல்லுவோம். அவர் தான் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சார். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா. சி ஆன்சர். வேர் ஆர் சேவ் ஃபைல் ஸ்டோர் இன் கம்ப்யூட்டர். நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணுறீங்க, அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க. அதாவது ஆர்ஓஎம் ரோம் அப்படின்னு சொல்கிறீங்க, ரேம் சொல்கிறீங்க. சரிங்களா. அது மாதிரி ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது நம்ம டைப் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்கில் தான் போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா. நீங்கள் எந்த ஃபைல் ஸ்டோர் பண்ணாலும் அது ஹார்ட் டிஸ்கில் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா படத்தில் கூட பார்ப்பீங்க, இல்லை பேங்க்கில் கூட ஏதாவது சில டைமில் வந்து யாராவது ஹார்ட் டிஸ்க் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது ஒரு முக்கியமான ஆஃபீஸ்லேருந்து ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சு. அப்போ ஹார்ட் டிஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரில் மெயினாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற விஷயம். அது தொலைஞ்சிச்சுன்னா நம்ம அதுக்கு நம்ம முக்கியமான தகவல், நம்ம சேமித்து வச்சுக்கிற தகவலாம் போயிடும். சரிங்களா? அதுக்கு தான் ஹார்ட் டிஸ்க்கு நம்ம கம்பல்சரி. அப்போ ஸ்டோர் பண்ண ஃபைல் அதில் தான் இருக்குது. படத்தில் கூட பார்ப்பீங்க, நமக்கு இப்போ இங்கிலீஷ் மூவிலாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கை திருடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு இதுதான். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ண ஃபைல் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிறதுனால நமக்கு ஹார்ட் டிஸ்க் தான் ஆன்சர், பி ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா 1 மெகாபைட் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 1 மெகாபைட்டுன்றது என்ன, ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 8 பைட், அதாவது 8 பிட்டு சேர்ந்தால் 1 பைட்டுன்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்புறம் 1024 பைட் சேர்ந்தால் ஒரு கேபின்னு படிச்சிருக்கோம். அப்போ 1024 கேபி சேர்ந்தால் தான் கிலோ பைட், அதை தான் நான் கேபின்னு சொல்கிறேன். 1024 கிலோ பைட் சேர்ந்தால் 1 எம்பி, அதாவது மெகாபைட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஆன்சர் 1024 கேபி சேர்ந்தது தான் 1 மெகாபைட்டு. அப்போ 1024 மெகாபைட் சேர்ந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 ஜிபின்னு சொல்லுவோம். 1024 ஜிகாபைட், அதாவது ஜிபினா ஜிகாபைட் சேர்ந்தது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1 டேராபைட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ நிறையா இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4 பிட்டு சேர்ந்ததுன்னா 1 நிப்பிள் சொல்லுவாங்க. சரிங்களா? நமக்கு இந்த கொஷின் முன்னாடி ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு பி தான் ஆன்சர். சரி, ஓகே. வாட் இஸ் மீன் ஆஃப் ஈப்ரோம்? ஈப்ரோமுடைய அதனோட மீனிங் எது கரெக்ட் அப்படிங்கிறோம். நம்ம என்ன படிச்சிருக்கோம், ROM ரீட் ஒன்லி மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அதை நம்ம டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ RAMல என்ன பண்ணலாம், ரேமில் ரேண்டம் அக்சஸ் மெமரியில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணது அது டெம்பரரி மெமரி, நம்ம வேணும்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா டெலிட் பண்ணிக்கலாம். ஆனால் ரோமில் நீங்கள் ஒன்ஸு ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அது பர்மனெண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அதை நம்ம எரேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலுக்கு OS போட்டால் உங்கள் சிஸ்டத்தில் எல்லாமே மாறும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த EEPROMன்றது OS போகிறதுக்கு ஈக்குவல். அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இருந்த டேட்டாவை அழிக்கிறதுக்கு, சேஞ்ச் பண்ணுறதுக்கு. சில எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி இந்த விஷயம் தான் செய்யுது. சரிங்களா? இது ஸ்பெஷல் பர்பஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. அந்த டிவைஸ் இது நமக்கு ரொம்ப லாங் லைஃபாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக அது நமக்கு இல்லை வைரஸ் ஏறிடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ நம்ம OS போடுவோம். அதே மாதிரி தான் இதுவும். இந்த EEPROMன்றது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீடபிள் மெமரி. ROM நம்ம எரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெமரி யூஸ் பண்ணிங்கன்னா எரேஸ் பண்ண முடியும். EEPROM ரோமுக்கு பதில் EEPROMனா நமக்கு வேணும் அப்படின்னு பண்ண டைமில் நம்ம இது பண்ணலாம். அப்போ அது கூட எப்படி பண்ணோம்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி. சரிங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க EEPROMன்றது. பி ஆன்சர். 20 கொஷின். வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ரேம்? நம்ம ஏற்கனவே படித்தோம். ROMனா ரீட் ஒன்லி மெமரி, RAMனா ரேண்டம் அக்சஸ் மெமரி. அப்போ ரேண்டம் அக்சஸ் மெமரி எங்கே இருக்குது? சி தான் ஆன்சர். ரேண்டம் அக்சஸ் மெமரி சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? அப்புறம் 21 கொஷின். விச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் டெவலப்டு பை ஆப்பிளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிச்சிருக்கோம். விண்டோஸு, லினக்ஸு, தாஸு, மேக், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஆனால் ஆப்பிள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது எதுன்னு கேட்குறோம். சரிங்களா? இப்போ விண்டோஸ்ன்றது மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற நிறுவனத்தால் உருவாக்கணுது. சரிங்களா? ஆனால் மேக் OS யார் உருவாக்குனது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். சரிங்களா? ஆப்பிளால் உருவாக்கப்பட்ட OS எதுனா மேக் OS தான் ஆப்பிளால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் சேவ்? அதாவது ஒரு ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதனுடைய ஷார்ட்கட் கீ என்ன? Ctrl+S. சரிங்களா? Ctrl+Sன்றது ஒரு ஃபைலை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Ctrl+S கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகும். என்ன பேரில் சேவ் ஆகணும்னு கேட்கும். நீங்கள் பேர் டைப் பண்ணிட்டீங்கன்னா அது போய் சேவ் ஆகிடும். சரிங்களா? எங்கே சேவ் ஆகணும்னு கேட்கும். அப்புறம் நீங்கள் எந்த லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் டெஸ்க்டாப்பில் வேணுமா, இல்லை டி ஃபோல்டரா, ஃபோல்டரா, அதான் ஒரு இடத்துல போயிட்டு சேவ் ஆகும். சரிங்களா? நம்ம கொடுத்திங்கன்னா அப்போ நமக்கு மெயினாக என்ன கொடுக்கணும், Ctrl+S கொடுக்கணும். சப்போஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் UPS கனெக்ஷனே இல்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த டேட்டா கரண்ட் நினச்சினா பவர் கட் ஆனால் டப்புன்னு போயிடும். ஏன்னா கம்ப்யூட்டர் டேரெக்டாக ஷட் டவுன் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்பப்போ சேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம UPS யூஸ் பண்ணிட்டோம். அதனால் பவர் கட் ஆனாலும் நம்ம UPS மூலிமா சப்ளை வந்துட்டுருக்கோம். அதனால் நம்ம ஷட் டவுன் பண்ணால் நம்மளாக சேவ் பண்ணிவிட்டு கூட ஷட் டவுன் பண்ணிக்கலாம். சரிங்களா?
அப்போ அன்வான்டாக நம்ம சிஸ்டம் ஷட் டவுன் ஆஃப் ஆகாமல் இருக்குன்னா ஆகுது. அது மாதிரினா நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நம்ம அப்பப்போ ஃபைலை சேவ் பண்ணிட்டா சேஃப்டியாக இருக்கும், சேவ் ஆகிருக்கும். சரிங்களா? சரி, கண்ட்ரோல் ஏன்னா என்ன? செலக்ட் ஆல் அப்படின்னு அர்த்தம். கண்ட்ரோல் பினா ஒரு லெட்டரை போல்டாக கருப்பாக கலர் காட்டணும். இப்போ சி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் போல்டாக இருக்கா, அதுக்கு தான். அது மாதிரி நம்ம காட்டணும்னா கண்ட்ரோல் பி கொடுத்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி வரும். கண்ட்ரோல் ப்ளஸ் சின்றது காப்பி. அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ஸ்டோரேஜ் டிவைஸ்? கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ்? நம்ம கொடுக்குறது ஸ்டோர் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு. அதனால சொன்னேன் ஏற்கனவே பார்த்தோன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்கு தான் முக்கியமான பார்ட்டு. அது நமக்கு ஒன்ஸ் ஏதாவது திருடிட்டாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நமக்கு ஹார்ட் டிஸ்க்கு நம்ம ரொம்ப ரொம்ப மெயின் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. சரிங்களா? வேன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்